இங்கே பார்த்தீங்கன்னா வரப்புயர நீருயரம் என்று எழுதியிருக்கு. பக்கத்தில் மீன் இருக்குது, அதாவது பாண்டிய அரசை குறிக்கிறதா இந்த மீன். பக்கத்தில் பனைமரம் இருக்குது, அதாவது வடமாட்சியில் தான் இது எழுதப்பட்டிருக்குது. அந்த இடத்துல அதிக பனைமரங்கள் இருக்குது. அதே இடத்துல காகக்கூடும் இருக்குது. பனைமரங்களில் காகங்கள் கூடு கட்டும், உயரமரத்தில் காகங்கள் கூடு கட்டும். அதாவது ஒரு காகக்கூடையும் செய்து வச்சிருக்கிறாங்க. இந்த வரப்புயர என்று பாண்டிய அரசவையில் ஔவையார் பாண்டியரை வாழ்த்தினால்தான் அதை விளக்கமாக சொல்கிறார். அது என்னவென்றால், வரப்புயர நீருயரும், நீருயரம் நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குழு உயர்ந்தால் தான் கோணுயரும். தண்ணீர் மட்டம் அதிகமானால் வரம்பு உயரமாக அதிக தண்ணீர் தேங்கி நிற்கும். அதிக தண்ணீர் தேங்கி இருந்தால் நெல் அதிக உயரமாக வளரும். நெல் அதிக உயரமாக வளர்ந்தால் அதிக பயணம் தரும். அந்த இடத்துல உள்ள மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள். மக்கள் செழிப்பாக வாழ்ந்தால் தான் மன்னன் அந்த அரசு ஒரு நாட்டு மக்கள் செழிப்பாகவும் வலிமையாகவும் இருந்தால் தான் அந்த நாட்டில் ஒரு வலிமையான அரசாங்கத்தை உருவாக்க முடியும். எதிர் நாட்டுக்கு வலிமையை காட்டக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியும். அதைத்தான் ஔவையார் தன்னுடைய பாட்டில் பாடியிருக்கிறார். ஔவையார் இந்த விடயத்தில் பாண்டிய மன்னனை வாழ்த்தி இருக்கிறார். அதோடு அவருக்கு ஒரு பாதையையும் காட்டியிருக்கிறார். இந்த பாதையை செல்லுங்கன்ற போல காட்டியிருக்கிறார். இந்த வடமராட்சி மண்ணானது இந்த யாழ் மாவட்டத்தில் மிகவும் வலிமையான ஒரு மன்னன் தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கு விவசாயத்தை முன்னுக்கு நிற்கிறார்கள். அங்கே தான் அதிகமான பனைமரங்கள் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, கல்வியிலும் இவங்கெல்லாம் முன்னுக்கு நிற்கிறாங்க. இந்த யாழ் மாவட்டத்திலே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற இடம் என்றால் இந்த வடமராட்சி மண் தான் சொல்வது மிக நண்பர்களே.